சப்பாத்தி மாவு வந்து இதுதான் பிசைஞ்சு கொடுக்குது. இது நம்ம வந்து பாலாக வந்து போட்டுட்டோம்னா சப்பாத்தியாக வந்து அவுட்புட் வந்துடும். செமி குக்கராகவே வந்துடும். இது வந்து பெர் ஹவருக்கு வந்து 500 to 600 வந்து அவுட்புட் கொடுக்கும். வெல்கம் டு நானா சப்பாத்தி கார்னர். இது வந்து அஷ்டலட்சுமி நகர் 3rd மெயின் ரோட்ல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 months ஆகுது. இங்க வந்து நம்ம ஹைஜீன் 3rd மெயின் ரோட். வெல்கம் டு நானா சப்பாத்தி கார்னர். நம்ம வந்து சப்பாத்தி கடை இங்கே வந்து 5 months ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 148 அஷ்டலட்சுமி நகர் 3rd மெயின் ரோடு ஆலப்பாக்கத்தில் இருக்கு. லேண்ட்மார்க் வந்து நியர்பை போலீஸ் பூத் கிட்ட இருக்கு. வேளாங்கண்ணி ஸ்கூல் போலீஸ் பூத் வந்து நியர்பையா இருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து சப்பாத்தி வந்து ஹைஜீனிக்காக பண்ணி தரோம். ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். மாவு பிசைறதுலேருந்து சப்பாத்தி போடுறதுலேருந்து சப்பாத்தி சுடுறது மட்டும்தான் மேனுவல், மற்ற எல்லாமே மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மெனூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ மசாலாவும் தால் மசாலாவும் போட்டிருக்கோம். அது பட்டர் சப்பாத்தி இருக்கு ஸ்பெஷலாக, அது வந்து 10 ரூபாய். மற்ற சப்பாத்தி வந்து 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வேற ஒரு மெனு வந்து நம்ம சைட் டிஷ் மட்டும் மாத்திட்டு இருக்கோம். Thursday டு சாட்டர்டே வரைக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நவதானிய குருமாவும் வந்து இங்கே ஸ்பெஷலான ஐட்டம். அது எல்லாரும் வந்து ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அது அப்புறம் சன்னா மசாலா, டொமேட்டோ ஆனியன் கிரேவி, அப்புறம் தால் மசாலா, பொட்டேட்டோ மசாலா எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வந்து காட்டுறேன் சப்பாத்தி
இப்போ வாங்க நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைறது எப்படி, சப்பாத்தி கம்ப்ரஸ் பண்ணி மிஷின்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். என் கூட வாங்க. இந்த மிஷினரி ஃபுல்லாக சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துரும். இது சப்பாத்தி மாவு வந்து இதுதான் பிசைஞ்சு கொடுக்குது. எவ்வளோ நேரம் ஆகணும்? இது வந்து 10 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து 5 kg வரைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். இது வந்து சப்பாத்தி கம்ப்ரஷன் மிஷின். இது நம்ம வந்து பாலாக வந்து போட்டுட்டோம்னா சப்பாத்தியாக வந்து அவுட்புட் வந்துடும். செமி குக்கடாகவே வந்துடும். செமி குக்கடாகவே சப்பாத்தி வந்து குக் பண்ணி இதில் வந்துடும். இதுவெல்லாம் இந்த டைமிங் தான். இந்த டைமிங் இந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம சப்பாத்தி போடும்போது அவுட்புட் வந்து சேமியாக வந்து பேக் ஆகி வந்துடும். அது நம்ம வந்து ரெடி டு குக். அவ்வளோதான். அதில் போட்டாலே சப்பாத்தி வந்துடும். அது வந்து கிட்டத்தட்ட 60% வரைக்கும் குக் ஆகி வந்துடும். எதுவும் உருட்டி போட்டுருவாங்க கையில். அதுக்கும் தனியாக மிஷினரி இருக்குது. நம்ம அது வாங்கலை. அதுக்கும் பால் கட்டிங் மிஷின் தனியாக இருக்குது. அது வாங்கலை. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்பாத்தி போடலாம்? இது வந்து பெர் ஹவருக்கு வந்து 500 to 600 வந்து அவுட்புட் கொடுக்குது. இந்த மிஷின் 500 சப்பாத்திஸ்லேருந்து 600 சப்பாத்திஸ் வரைக்கும் அவுட்புட். 600 கொடுக்கும். இது எவ்வளோ கரண்ட் தேவைப்படணும்? எப்படி பார்த்தாலும் இதுக்கு கரண்ட்டு தான் அதிகமாக போகும். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 யூனிட் எடுக்கும். அது அதாவது 4 to 5 hours ரன் பண்ணிச்சிங்கன்னா ஒரு 2 யூனிட்ஸ் போகலாம். உள்ள ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கிறதுனால ஜாஸ்தியாக இருக்கும். போட்டு எவ்வளோ நேரத்தில் வரும்? சும்மா 1/2 minutes தான். இதுலேயே வேகவும் வச்சுக்கலாமா? ஆமாம், இதுலேயே வந்து பர்னர் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக இங்கே வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்து பர்னர் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப உள்ள ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் கிச்சன் காட்டணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து செமி குக்கடாக எடுத்துகிட்டு நம்ம லைவ் கிச்சன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆள் போட்டு நம்ம சுட்டு கொடுத்துட்ருக்கோம். சப்பாத்தி வந்து ஈச் சப்பாத்தி வந்து 7 rupees நம்ம விற்றுட்ருக்கோம். ஸ்பெஷலாக வந்து பட்டர் சப்பாத்தி போடுறோம். அது வந்து ஈச் வந்து 10 rupees. அது மாதிரி புல்கா போட்டுட்ருக்கோம். சில பேர் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு புல்கா போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 10 ரூபான்னு விற்றுட்ருக்கோம். மற்றபடி ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்பாத்தி ஓடுது? ஒரு நாளைக்கு 300 சப்பாத்திஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. இப்போதைக்கு சப்பாத்தி சாப்பிட்றவங்க அதிகமாகிட்டாங்க. ஈவினிங்கில் ஏஜ்டு பீப்புள், குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அது பன்னீர் பட்டர் மசாலாவும் நம்ம சைட் டிஷ் வந்து நாம் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது வந்து சன்னா மசாலா, நவதானிய குருமா. இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே வந்து சன்னா மசாலா, நவதானிய குருமா, பன்னீர் பட்டர் மசாலா இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் நம்மளும் அதை ப்ரிஃபர்டாக குக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெல்கம் டு நானா சப்பாத்தி கார்னர். இது வந்து எங்கே இருக்குன்னா அஷ்லட்சுமி நகர் 3rd main ரோடில் இருக்குது. பக்கத்தில் வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் நியர்பையாக இருக்குது. லேண்ட்மார்க்னு சொன்னாங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்கூலு, போலீஸ் பூத்து ரெண்டுமே சொல்லலாம். இது வந்து 5 months ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்ன டைமுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? டைமிங் வந்து ஓப்பனிங் டைம் வந்து 5:30, அதாவது 6:30லேருந்து 10:30 வரைக்கும் அப் டு நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சோம். சண்டேல வந்து ஹாலிடே. சாட்டர்டே மட்டும். சண்டே ஹாலிடே. டெய்லி என்னென்ன சைட் டிஷ் போடுவீங்க சப்பாத்தி? அதான் நீங்கள் மண்டேல வந்து பொட்டேட்டோ மசாலா, தால் மசாலா, சன்னா மசாலா, டொமேட்டோ ஆனியன் கிரேவி. டோர் டெலிவரி கிடையாது. அதேமாதிரி டேக்அவே தான், டைனிங் கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ தான் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் 1 weekல வந்து ஆட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான சப்பாத்தி அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரைஸாக தான் ரீசனபுளாக இருக்கும். எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டில் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பேன். என்னுடைய பேர் வந்து சுரேஷ். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9840822911.